மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாஸ்திரி சிவசங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பயனாளர்களே, அரசு அலுவலக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த எண்போ ஏற்கனவே 2030 என்ற திட்டத்திலே பல்வேறு திட்டங்கள் சட்டமன்றத்திலே தமிழக முதல்வரிடம் கோரிக்கையாக வைத்த முதல் கோரிக்கை சின்னமுற்று அணை கோரிக்கை. ஏற்கனவே இது சம்பந்தமாக நமது நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாலும் கூட எப்படியாவது அந்த திட்டம் இந்த ஊருக்கு வர வேண்டும், கடலுக்கு அணியிலே கடலுக்கு மேலேயெல்லாம் பாலங்களை கட்டி கண்ணாடி பாளையங்கள்லாம் திரும்புகின்ற தமிழக முதல்வர்கள் ஏன் இந்த சின்னமுற்று அணை திருவக்கூடாது என்ற கேள்வியை நம் சட்டமன்றத்திலே எழுப்பியிருக்கிறேன். எனவே அந்த முன்னெடுப்பாக இன்று மிகச் சிறப்பாக முதல் கோரிக்கையாக மாவட்ட நிர்வாகம் இதை வைத்திருக்கிறது. இங்குள்ள பயனாளிகள் விவசாய பெருமக்கள் அதிக அளவிலே பயன்படுத்திய திட்டம் அவசியம் இந்த ஊருக்கு வர வேண்டும் என்ற எனது கருத்தையும் தெரிவித்துவிட்டு, அதே போல வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள் இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதே போல இந்த பகுதிக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த பகுதியிலே தோட்டாரி பீனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பெண்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அது மிகச்சிறப்பாக ஒரே ஆண்டிலே துவக்கப்பட்டு மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மீண்டும் இந்த பாடாலூர் பகுதியிலே சிப்காட் ஸ்ட்ரோங்கை இருக்கிறார்கள். அதற்கு நிலமெடுக்கும் பணியெல்லாம் நடந்து கொண்டிருப்பதாக அறிகிறேன். எனவே இது போன்ற தொழிற்சாலைகள்லாம் வரும் பட்சத்திலே இன்னும் பெறப்படும் அதிக வளர்ச்சியை பெறும். பல்வேறு நல்ல கருத்துக்களை சுற்றுலா சம்பந்தமாக இருந்தாலும் சரி, பல கருத்துக்களை எண்ணூர் என்கனவு என்ற திட்டத்திலே அருமையான ஒரு பல திட்டங்கள் இது இருக்கிறது. இதெல்லாம் உண்மையிலே நம்மளாம் கனவு என்ற மாதிரி நம்ம பெரம்பலூர் மாவட்டம் எந்த மாற்றத்திற்கு. எனவே தமிழக முதல்வரின் முன்னெடுப்பு வெற்றியடைய நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே போல மருத்துவமனை கால்நடை மருத்துவமனை என்பது முதலமைச்சர் திட்டத்தை நான் கொடுத்து 80 லட்சம் அறிவிக்கப்பட்டதாக அந்த செய்திகள் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் முயற்சி செய்து இடம் கூட நம்ம தேர்வுப்பட்டு கொடுத்துருக்கோம். அது நல்ல இடம், அவங்களோட இடம். அந்த கால்நடை மருத்துவமனைக்கு பின்னாடி இருக்கு, நேச்சர் ப்ரோக்ராம் இருக்கு. அதை கூட ப்ரொபோசலுக்கு லெட்டர் கொடுன்னு சொல்லி வாங்கி அனுப்பிச்சிருக்கேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே அந்த இடத்தை மருத்துவமனை கட்டுவதற்கு, கால்நடை மருத்துவமனை கட்டுவதற்கு, ஏன்னா இது ரொம்ப பெரிய ஒரு மருத்துவமனை அவசியம் தேவை. கால்நடை இங்கே மருத்துவமனை மனையே இல்லை, மருந்தகம் மட்டும்தான் இருக்கு. எனவே அந்த மருத்துவமனை வேணும்னு கேட்டு அதை நம்ம ப்ரொபோசல் மாவட்ட ஆட்சியர் முயற்சி பண்ணி அதை கொண்டு வரணும். இந்த நேரத்தில் கேட்டு இந்த பட்டா வழங்கும் நிகழ்ச்சி என்பது தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பல லட்சம் பட்டாக்களை ஏழை எளிய மக்களுக்காக வழங்கி இருக்கிறார். நம்மளே பெரம்பலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000-12,000 பட்டாக்களை பெரிய தனலட்சுமி கல்லூரியில் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி பட்டாலாம் இருந்தாலும் கூட ஒவ்வொரு கிராமம் நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேணும் எல்லா இடத்தையும் கேட்டுட்டே இருந்தாங்க. தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வலியுறுத்தி அரசு அலுவலர்களின் பெருமுயற்சியால் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெரம்பலூர் நகரத்தை பொறுத்தவரை நீண்ட நாள் பிரச்சனை, KK நகர், திருநகர் போன்ற பல்வேறு இடங்களில் நீண்ட நாள் பிரச்சனையா அதை பட்டா கிடைக்கலன்ற ஒரு வருத்தத்தில் இருந்தாங்க மக்கள். ஏன்னா அது 40-50 வருஷமா குடியிருக்கிறாங்க, ஏன் 60 வருஷமா குடியிருக்கிறாங்க. ஆனால் பட்டா கொடுக்க முடியல. ஆனால் தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நானே நேரில் சென்று தமிழக தலைவர்களோடு சென்று அந்த பகுதியில் எல்லா அப்ளிகேஷனையும் வாங்கி அந்த பட்டா வாங்குற ப்ராசஸை நீண்ட நாளாக செஞ்சு அவர் தொடர்ந்து பட்டா கொடுக்கணும்னு வலியுறுத்திட்டே வந்தார். அது இன்று அவர் கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு. எனவே இந்த மக்களுடைய கனவும் நினைவாயிருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம தமிழக முதல்வரோட முயற்சி, பெருமுயற்சி. ஏன்னா ஏழை எளிய மக்கள் பாடுபடுறாங்க, அவங்க பட்டா இல்லாமல் குடியிருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த வசதியும் கிடைக்கலன்ற அந்த எண்ணத்தை போக்குகின்ற அரசாங்கமாக முதல்வராக மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அதன் முன்னெடுப்பாகத்தான் இன்னைக்கு 440 பேருக்கு நீங்க பட்டா கொடுக்குறோம், 440 பேருக்கு பட்டா கொடுக்குறோம். அதே போல நகரத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பட்டா வழங்கும் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக இங்கே அழைச்சிட்டு இந்த பட்டா கொடுக்குறோம். எனவே பொதுமக்கள் நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த காலத்துலலாம் உங்களை யாரும் யோசிச்சுலாம் பார்த்தது. ஆனால் ஒவ்வொரு டைமும் போக்குவரத்து அமைச்சரும் நானும் என் தொகுதிக்கு போகும்போது எல்லாருமே நீங்க பட்டா நீங்க மனு கொடுத்துட்டே தான் இருந்தீங்க. ஆனா நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, என்ன பட்டா கொடுத்தோம் நீங்க கேட்கவே இல்லை, கொடுக்கவே இல்லை கூட, நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க கூட நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா இந்த பட்டா ப்ராசஸ்ன்றது அரசு நிறைய அவங்களுக்கு நடைமுறை இருக்குது. அவங்க நேரடியாக ஆய்வு பண்ணி அவங்க வீடு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்து அந்த வீடு இருக்கிறவங்களுக்கு எப்படி அதை வரைமுறைப்படுத்துறதுலாம் அந்த ப்ராசஸ் டைம் கொஞ்சம் எடுத்துக்குது. எனவே இந்த டைம் எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு பட்டா நேரத்தில் நாங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி தமிழக முதல்வர் உங்களுக்காக உடனடியாக கொடுக்க சொல்லியிருக்கார். அதே போல மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு சிறிய கோரிக்கை,
அந்த இறையூர் நரிக்கிறவர்களுக்கு நம்ம வந்து இடம் கொடுத்துருக்கோம். இடம் அவங்க வந்து அதை வாங்கிக்கணும். அது வந்து அரசாங்க இடம் தான். இருந்தாலும் கூட அவங்க பயன்படுத்திய இடத்தை நம்ம வாங்கி அது ஒரு சிக்காக்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறோன்னு சொல்லி நீங்க இப்போ முயற்சி எடுத்ததுனால இப்போ லட்சுமி ஐஎஸ் அவர்களிடம் அந்த பேப்பர் இருக்கு. நம்ம ராஜன் நம்மளும் பேசியிருக்கேன். நான் போக்குவரத்து அமைச்சரும் ஃபோனில் பேசியிருக்காங்க. அதை உடனடியாக அந்த தேர்தலுக்கு முன்னதாக அதை வாங்கி கொடுத்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் அமைச்சர் வரும்பொழுது அதை கேட்டுட்டே இருக்கிறாங்க. எனவே அந்த பட்டா பிரச்சனைகளெல்லாம் சீக்கிரமாக முடித்து வைக்க வேண்டும் என்று எனது கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்து இந்த பட்டா வாங்குவதற்காக வந்திருக்கின்ற அத்தனை பொதுமக்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டாவை நமது போக்குவரத்து அமைச்சர் வழங்கி அவரும் உரையாற்ற வேண்டும் என்ற எனது கோரிக்கையை வைத்திருக்கிறேன். நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.